பாஜக தலைவர் பதவிகள் பறிப்பு மகிழ்ச்சியில் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தற்போது அடுத்து வரக்கூடிய சட்டமன்றத்திற்குரிய அனைத்து வேலைகள் பாடல்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தற்போது பாஜக இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலையுடைய பதவிகள் பறிக்கப்பட இருக்கின்றன அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. என்னடா சொல்றேன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த நாடாளுமன்றத்திலே அதிமுகவிற்கும் பாஜக கூட்டணிக்கும் இடையே விரிசல் விடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முதலில் அண்ணாமலைகள் அறிஞர் அண்ணாவை பற்றி பேச ஆரம்பித்தார். அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியது. அதற்கு அடுத்தபடியாக ஜெயலலிதா அம்மையாரை பற்றி விமர்சனங்கள் செய்ய ஆரம்பித்தார். அது பாத்தீங்கன்னா அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு கூட சொல்லலாம். தம் கூட்டணிக்குள் இருந்து கொண்டு இன்னொரு கூட்டணி கட்சியை விமர்சிப்பது நியாயமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டு வெளியே வந்து விட்டார். ஏன் பிரதமர் மோடி அவர்கள் கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கூட்டணி வைத்துக் கொள்ள வாருங்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு கொடுத்தார். அதையுமே ஏற்க மறுத்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த சமயத்திலே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அப்பொழுதே அவருடைய பதவிகள் பறிபோயிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் பாஜக அதுவும் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தில் பாஜக அதிகப்படியாக வளர்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே, இன்னொரு புறத்தில் இந்த நாடாளுமன்றத்திலே ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கவில்லை. அதுவும் அண்ணாமலை போட்டியிட்ட தொகுதிகளை தோல்வியைத்தான் தழுவி இருக்கிறார். இப்ப அதிமுகவும் ஜெயிக்கல, பாஜகவும் ஜெயிக்கல. உன்னால் நான் கெட்ட, என்னால் நீ கெட்ட அப்படிங்கிற நிலைமையை தவிர்த்து இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் வாயை அடக்கி கொண்டிருந்தால் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது எப்பொழுதும் போல இருந்திருக்கும். அப்படி கூட்டணி என்பது இருந்திருந்தால் இது இருவரும் சேர்ந்து வாங்கின வாக்குகளை வச்சு பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் 10 இருந்து ஒரு 15 தொகுதிகளாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஜெயித்திருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது அண்ணாமலை தான் முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு ஒரு தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நமது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு பயணம் செய்திருக்கிறார். டெல்லி பயணம் அப்படிங்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வரை சொல்லி அழைப்பு விடுத்ததன் காரணமாகத்தான் மத்தியிற்கு டெல்லிக்கு போயிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்ப பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனிலே படிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி சமீப காலம் முன்னாடி ஒரு தகவல் வெளியாகி கொண்டது. அடுத்தபடியாக தமிழை சவுந்தரராஜன் தமிழகத்தினுடைய புதிய மாநில தலைவராக பதவியேற்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அண்ணாமலையுடைய பதவிகள் பறிக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே வானதி சீனிவாசன் ஆகட்டும், அதே போல நாயனார் நாகேந்திரன் ஆகட்டும், 2 நபர்களுமே தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருக்கு. ஆக மொத்தத்தில் அண்ணாமலையுடைய பதவிகளை பறித்துவிட்டு மத்தியில் ஏதேனும் ஒரு பதவியிலோ அல்லது அவரை படிக்க சொல்லி வேற இடத்துக்கு அனுப்புவதற்குரிய வேலைப்பாடுகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.